SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். நமது தொலைபேசி இணைப்பில் பாஜகவின் நிர்வாகி கருநாகராஜன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். பாஜகவை பார்த்தால் அதிமுகவிற்கு பயம் என்று KN நேரு சொல்லியிருக்கிறார். அதே சமயம் பாஜகவால் ஆதாயம் அடைந்தது திமுக தான் அதிமுக தரப்பிலிருந்து தற்பொழுது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசியிருக்கிறாரு. உங்களுடைய கருத்து என்ன? இது ரெண்டு பேருக்கும் வேற வேலை இல்லையாங்க. ரெண்டு பேருக்கும் ஏதாவது மக்கள் பிரச்சனையே அவங்க பேச சொல்லுங்க. அவங்க பாஜகவோட கூட்டணி கள்ள உறவு, இவங்களோட அதிமுகவோட கூட்டணி கள்ள உறவுன்னு மாற்றி மாற்றி பேசுவது மக்கள் இவங்க ரெண்டு பேரையுமே வேடிக்கையா தான் பாக்குறாங்க. உங்களுடைய சக்தி, உங்களுடைய திறமை, உங்களுடைய மக்கள் தொண்டு, மக்கள் சேவை, உங்களுடைய ஆட்சிகளின் சாதனைகள் அப்படி ஏதாவது இருந்தா அதை சொல்லிதான் நீங்க அரசியல் நடத்தணும். பாஜகவோட கூட்டணி இருக்கா இல்லையா, கள்ள உறவா நல்ல உறவா, தேசிய ஜனநாயக கூட்டணி நல்ல கூட்டணி, எங்களோட யார் சேர்ந்தாலும் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இருப்பாங்க. நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஒருத்தர் இகழ்வது, கூட்டணி கட்சியா இருக்கும்போது பாராட்டுவது அப்படிங்கிறது அந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகளுடைய பண்பா போயிடுச்சு. திமுகவில் இருக்கிற எத்தனையோ கட்சிகள் திமுகவை எதிர்த்து பேசி பிரச்சாரம் பண்ணி போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ண வைக்க உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல கட்சிகள் இன்றைக்கு அவங்கள போற்றி கொண்டாடி மகிழ்கிற காட்சியை இன்னைக்கு பாக்குறோம். அதே மாதிரி திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஒவ்வொரு தேர்தல்களையும் பல நேரங்கள்ல பல கட்சிகள்ல மாறுபட்ட கூட்டணிகளை அமைச்சிருக்காங்க, இருந்திருக்காங்க. ரெண்டு கட்சியுமே திமுகவோட அதிமுகவும் சரி ரெண்டு கட்சியுமே பாஜகவோட கூட்டணியில இருந்திருக்கிறாங்க, கூட்டணிக்கு எதிர்ப்பாகவும் இருந்திருக்கிறாங்க. இப்ப மக்களுக்கு என்ன செய்யணும்? மாநில அரசு என்னென்ன தவறுகள் பண்ணி இருக்கு? இன்றைக்கு சொத்து வரியிலிருந்து மின்கட்டண உயர்வுல இருந்து பல்வேறு கட்டணங்கள், முத்திரைத்தாள் கட்டணத்திலிருந்து பதிவு கட்டணத்திலிருந்து எல்லாமே உயர்ந்து 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 மக்கள் தலையில கை வச்சு ஏறத்தாழ ஆண்டுக்கு 40,000 கோடி 50,000 கோடி கூடுதல் வருவாயம் மக்கள்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு இருக்காங்க. இதை கண்டித்து பேச ஒரு தைரியம் இல்லாத கட்சியினர், எதிர்கட்சியினர் அவங்க எங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி திமுகவும் அதிமுகவுடைய ஆட்சியில என்ன நடந்தது, தவறு நடந்தது, நாங்க 16 அமைச்சர்கள் மேல கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தோம், குற்றம் இருக்குன்னு பண்ணீங்க. அவங்க மேல எத்தனை பேர் மேல கேஸ் போட்டிருக்கீங்க, எத்தனை பேர் மேல ஊழலை வெளியில கொண்டு வர்றதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்க. அதை விட்டுட்டு அவங்க பாஜக கூட கள்ள உறவு கூட்டணி நேரு போன்றவர்கள்லாம் சொல்வது வெட்கக்கேடானது. இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். இப்ப நீங்க சொன்னது போல இரண்டு கட்சிகளும் பாஜகவோட தொடர்பு இருக்கிறதா மாறி மாறி சொல்லிட்டு வராங்க. மக்கள் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்ப உண்மையில் பாஜக தான் இதை தெளிவுபடுத்த வேண்டும். முற்காலங்களில் கூட்டணி இருந்திருக்கலாம். தற்பொழுது திமுகவிற்கும் பாஜகவிற்கும் என்ன உறவு, திமுகவிற்கும் அதிமுகவிற்குமான உறவு எப்படி இருக்கிறது? நீங்க சொன்ன மாதிரி மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தெளிவுபடுத்தலுக்காக சொல்ல முடியுமா? திமுக தனி கட்சி, இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. அவங்க வேற. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியா இருக்காங்க. அவங்களுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள். இன்றைக்கு தேர்தல் ஆணையம் சின்னத்தை பத்தி விசாரிக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் புகார் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாரையும் விசாரணைக்கு கூப்பிட்டு இருக்க நிலை அங்க இருக்கு. அது வேற விஷயம். அவங்களுடைய ஆட்சி, நாங்கள் 26 ஆட்சி பிடிப்போம்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுடைய நிலை, எங்கள் தலைவர்கள், எங்களுடைய அகில இந்திய தலைவர்கள் ஏற்கனவே ஏற்படுத்தி இருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் ஏற்படுத்தி இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக இருக்கிறது. இதில் மாறுபட்ட நிலை வர வேண்டும் என்று சொன்னால் அது அகில இந்திய தலைவரும் சரி, எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்களும் சரி, எல்லாரோடும் ஆலோசனை செய்து தேர்தல் நேரத்தில் தெரிவிப்பார்கள். இப்ப நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி மிக தெளிவான கூட்டணியாக, மக்களுக்காக உழைக்கிற கூட்டணியாக இருக்கிறது. ஒவ்வொரு தலைவர்களும் நல்ல புரிதலோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு தமிழக அரசியலுக்கு, தமிழக மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இப்போதைய நிலை. இதில் திமுகவோ அதிமுக அவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும். தேவையின்றி பாஜகவை இழுப்பது வேடிக்கையானது, வினோதமானது. பாஜக அவ்வளவு பெரிய சக்தியாக இருக்கிறது என்பதை ரெண்டு பேரும் புரிந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாஜக ஒரு பிரதான கட்சியாக இருக்கிறது என்பதை இவர் ரெண்டு பேரும் பேசுவதை வைத்தே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நன்றி திரு கருநாகராஜன். இணைப்பிற்கு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில்.